சென்னை எழும்பூர் அருகே கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களில் சிலர் மயக்கமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், தற்போது உள்ள சூழல் என்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 158 நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் பல்வேறு கட்டங்கள்ல போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் இன்று எழும்பூர்ல இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்ட பணியாளர்கள் இருவர் மயக்கமடைந்திருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறையினர் கைது செய்யும் பொழுது நுழைவாயிலே ஒருவர் மயக்கமடைந்த சூழல் ஆஸ்பத்திரியில் அனுமதித்திருக்கூடிய பார்க்க முடியுது. அதன் தொடர்ச்சியாக கூவாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு தூய்மை பணியாளர் ஒருவர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அவருடைய முதுகு பகுதியில மூச்சு திணறல் ஏற்பட்டதனால மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவரை வெளியே அப்புறப்படுத்தி அதன் வகையில உடனிருந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களை சிகிச்சை அளித்து வரக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. இந்த பகுதிகளில் இன்னும் ஆம்புலன்ஸ் எதுவும் வராத சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து வரக்கூடிய நடவடிக்கையும் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக பெருமளவுல தண்ணி செல்லக்கூடிய கூவம் பகுதிகளில் காவல்துறையினர் நெருங்க ஒரு புறம் இருக்கக்கூடிய இன்னொரு தூய்மை பணியாளர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நடுவில் இருக்கக்கூடிய தூய்மை கூவா ஆற்றில் இருக்கக்கூடிய நடுப்பகுதிக்கு செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்களை காவல்துறையினர் பேசி வரும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து கோஷங்களும் காவல்துறையையும் கண்டித்து வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டுமில்லாமல் தூய்மை பணியாளர்களுடைய பணிக்கு ஆபத்தாக இருந்ததாக கூறி 2 அமைச்சர்களை வர வேண்டும், அவர் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தான் கடந்த 158 நாட்களாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 100வது நாள் போராட்டமானது சென்னையின் மெரினா கடற்கரையில போராட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சமாதியில போராட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக காமராஜர் சாலை, அண்ணா சாலை, கலைஞர் கருணாநிதியினுடைய சிலை முன்பும் போராட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னையில பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் KN நேரும் தான் மிக முக்கிய காரணமாக அவர்கள் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாம மாநகராட்சி ஆணையர் பாத்தீங்கன்னா குமரகுரு அவர் மீதும் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழலை நிலவி வருகிறது. மயக்கமடைந்த தூய்மை பணியாளர்களை இன்னும் மருத்துவமனையில் சேர்க்கப்படாத ஒரு சூழலும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக இவர்கள் போராடிய பல இடங்கள்ல 10 நிமிடங்களுக்கு மேல அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டு குண்டுகட்டாக கைது செய்யப்பட்ட காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களை கைது செய்யாமல் இருந்து வந்த நிலையில தற்போதுதான் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கைது செய்ய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். அதிகமா இருக்கிறோம். எங்க பாவத்தை நல்லா இருப்பாங்களா சார்? நல்லா இருப்பாரா சார்? அந்த சேகர் பாபு நல்லா இருப்பாரா? அந்த ஆணையர் குமரகுருவா நல்லா இருப்பாரா சார்? அந்த IAS கார்த்திகை நல்லா இருப்பாரா? அந்த KN நல்லா இருப்பாங்களா? எங்க வாய் தெரியுது சார். நாங்க 5 மாசமா ரோட்ல போராடுறோம் சார். எங்க போராட்டத்துக்கு முடியவே இல்லையே. முதலமைச்சர் செவி சாய்க்க மாட்டாரு. முதலமைச்சர் ஐயா அவர் தான் பிரச்சனை தீர்த்து வைக்கலாம். எங்க சங்கத்தோடு பேசணும் சார். பேச்சுவார்த்தை நடத்தி எங்க பிரச்சனை தீர்க்கணும். முதலமைச்சர் ஐயா தான் தீர்க்கணும். முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும் இதுக்கு தீர்வு. இந்த KN நேரு பேரு நல்ல பேர் சார். பேரை பார் சார் KN நேரு. ஆனா பண்றதுல அநியாயம் சார். கடவுளுக்கு போட்டுக்கா சார். இதெல்லாம் ஏழைங்க வயிற்று அடிக்கதான் IAS கார்த்திகை IAS படிச்சுட்டு வந்துடுறேன். ஏழைங்க வயிற்று அடிக்கா பேர் பார் சார். கார்த்திகேயன் குமரகுரு கடவுள் பேர் வேற. கேடி கடவுள் பேர் வேற. திருநெல்வேலி
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave,